கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கார். திரு கோடீஸ்வரன் வணக்கம். கடந்த சில நாட்களாக பேசப்பட்ட செய்திதான், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். 4 புதிய அமைச்சர்களுடைய வரவு எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வை? அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்களோட ரிலீஸ்க்காக தான் இந்த அமைச்சரவை இந்த கேபினட் ரீஷேபிளுக்கு வெயிட் பண்ணிருக்கு அப்படின்றது உறுதியாகி இருக்கிறது. 2 முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இதுல. ஒன்னு செந்தில் பாலாஜி திருப்பி மறுபடியும் அவருக்கு இருந்த அந்த ஹை ப்ரொஃபைல் போர்ட்போலியோஸ், அதிக டெண்டர்கள் வரக்கூடிய இபி ஆகட்டும் இல்ல அந்த மாதிரி இலாக்கா திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எலிவேஷன் as டெப்டி சீஃப் மினிஸ்டர். இதுல பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல சிஎம்டிஏ வருதா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். பட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான பாலிசிஸ், எந்தெந்த ஸ்கீம் எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்றது, அடுத்த கட்ட அரசாங்கோட திட்டங்கள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அப்போ 3 அமைச்சர்களோட அந்த பதவி பறிப்பு இதுல சேர்த்து பார்க்கப்படுகிறது. 6 அமைச்சர்கள் இலாக்கா மாற்றிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தா இந்த அமைச்சர் இலாக்காக்கள் மாற்றம்னு பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருக்காங்க. இது கொஞ்சம் சற்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பொன்முடி அவர்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர், பார்ட்டியில ஆல்மோஸ்ட் நம்பர் 3rd இல்ல 4th பொசிஷன் இருக்காரு. அவருக்கு போயிட்டு ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ வரும் அப்படின்றது யாரும் பேச போறல. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு மதிவேந்தன் அவர் வனத்துறை அமைச்சரா இருந்தவர். அவர் மாற்றப்பட்டு அந்த இடத்துல அந்த டிபார்ட்மெண்ட்டையும் இன்னும் பிரிச்சு அது தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் அதனுடைய ஒரு பாதி கொடுத்திருக்காங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் நன்றாக பண்ணி கொண்டிருந்தார். அவர் பண்ண ஒரு சில அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதனுடைய பலன் தான் இப்பொழுது அரசாங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்றது அதிகாரிகள் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது தங்கம் தென்னரசு has been sulking for some time. ஏன்னா அவர் இந்த கேபினட் ரீஷஃபிள்ல முன்னாடியே அவருக்கு பெரிய நாட்டம் இல்ல. முதலமைச்சரோட வேண்டுகோள் கிணங்க அவர் இந்த துறை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனுக்கு அடிப்படையில இப்பொழுது அவருக்கு பதவி கொஞ்சம் அவர் சுமையை இறக்கியிருக்காங்க. பினான்ஸ் இருக்கு, பினான்ஸ் கூட என்வைரன்மெண்ட் அண்ட் டிஎன்பிசிபி வருது அவருக்கு. அது தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கொஞ்சம் அவரோட சுமை குறையும். கூடுதலா அவரை அடிஷனலா பாத்துக்கிட்டு இருந்த ஒரு சில போர்ட்போலியோ மாத்திருக்காங்க. இல்ல ராஜகண்ணப்பன் அவர்கள் பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து அவர் மாறி இருக்காரு. அதுவும் எதிர்பார்க்கல. மற்றபடி மனோ தங்கராஜ் டிராப் ஆவார் அப்படின்ற அந்த செய்திகள் இருந்தது. எஸ்.எம். நாசர் அவர்கள் முன்னாடி டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருந்தார், பால்வரைத்துறை அமைச்சர். சில பல சர்ச்சை காரணமாக அவரோட பதவி பறிக்கப்பட்டது. இப்ப மீதும் அவர் இலாக்கா கொடுக்கப்பட்டு அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இல்ல. பட் எதிர்பார்த்த 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையில் திரும்பி சேருகிறார். அதே போல துணை முதல்வராகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்றப்போ அவருக்கான பணிகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இப்போ சில திட்டங்கள் தொடங்கி வைக்கிறது, இதிலெல்லாம் அவர் கலந்து கொள்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். துணை முதலமைச்சராக அவருடைய பணி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவர் துணை முதலமைச்சர் ஆகாமலே அவருக்கு அதிக முக்கியத்துவம் இந்த அரசாங்கத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு டிஜிபியோ இல்ல சிட்டி போலீஸ் கமிஷனர்ல ஆரம்பிச்சு சீஃப் செக்ரட்டரியில இருந்து கார்பரேஷன் கமிஷனர், அதாவது ஐம் டாக்கிங் அபௌட் தி டாப் பிராஸ், எல்லா அதிகாரிகளும் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. இப்ப கூடுதலா துணை முதல்வர்ன்ற அந்த பதவி இருக்கும்போது என்னன்னா, எந்த ஒரு ரிவ்யூ மீட்டிங்கும் எந்த ஒரு போர்டையும் அவர் கமிட்டியை கூட்டலாம், இன்ஸ்பெக்ஷன் போலாம், அக்ராஸ் தமிழ்நாடு எந்த ஒரு ஃபைல்ஸையும் அவர் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுது. மற்றபடி கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் என்பது டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கிடையாது. இப்போ இது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருந்த அந்த ஃபைல்ஸ் திரும்பி தொடர்ந்து வரும். அவர் எந்த ஒரு துறை மீது இருக்கிற ஃபைல்ஸையுமே மற்ற அதிகாரிகள்கிட்ட கேட்டு பெறலாம். இது ஒரு ப்ரொசீஜரல் சேஞ்ச். மற்றபடி அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்க் கொடுப்பாங்க. அது ஐயா திரு கே நேரு அவர்களிடம் இருக்கு. அதை எடுத்து ஒரு வேலை கொடுத்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேயர், கார்பரேஷன், கவுன்சிலர்ஸ் எல்லாருமே அவரோட கட்டுப்பாட்டு கீழே வந்திருப்பாங்க. பட் அது மேபி ஐயா திரு நேரு கிட்ட இருந்து அதை பறிச்சு இவர்கிட்ட கொடுத்தா அதனால ஒரு சில சர்ச்சைகள் வந்திருக்குமா, அதனால தவிர்க்கிறாங்களான்னு பார்க்கணும். மற்றபடி இப்ப அவருக்கு இருக்கிற போர்ட்போலியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது கிடையாது, அதாவது டெட்லைன் கிடையாது. டெட்லைனே இல்லாம வேலை செய்யக்கூடிய அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மி, ஆனா அதிகமான பவர். உங்களுக்கு பிளானிங் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேர் ஆகட்டும், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகட்டும். இப்போ உதாரணத்துக்கு மழை காலம் வருகிறது. மழை காலத்துல மழை நிறைய இடத்துல போக்குவரத்து நெரிசல், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர்களையோ இல்ல உள்ளாட்சித்துறை கார்பரேஷன், மாநகராட்சி, ஊராட்சி இதெல்லாம் குறை சொல்லுவாங்க. மற்றபடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கெட்ட பேர் வராது. பட் ஆனா இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர்களையோ இல்ல உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய மேயர்களையோ கூப்பிட்டு அவர் ரிவ்யூ பண்ணலாம். அப்ப நல்ல விஷயங்கள் பாசிட்டிவானது வரும்போது உதயநிதி அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரும். கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது இலாக்காவோட அமைச்சர்களுக்கு போகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி இந்த போர்ட்போலியோ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஓகே, இது அதோட வந்து 4 புதியவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறை சென்றதால அமைச்சர் பதவி வந்து போச்சு. அதுக்கப்புறமா மீண்டும் இப்போ வந்திருக்காரு. திரு கோவி செழியன், திரு ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் புதிதாக அமைச்சராகிறாங்க. திரு நாசர் வந்து பழைய அமைச்சராக இருந்தார், இப்போ திரும்ப வர்றாரு. இவங்க வந்து இந்த மண்டல வாரியாக எந்தெந்த அடிப்படையில் உள்ள வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்க? திரு கோவி செழியனோ திரு ராஜேந்திரனோ? கோவி செழியன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளா வந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகி. கிட்டத்தட்ட அந்த திராவிட கொள்கைகள் பேசுறதாகட்டும், மேடை பேச்சுகள் ஆகட்டும், அது ரொம்ப நாளா அவருக்கு வந்து ஒரு எதிர்பார்த்துருந்தது. இந்த கொறடா போன்ற அந்த பதவிகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர். ராஜேந்திரன் அவர்களை பொறுத்தவரை சேலத்துல பாத்தீங்கன்னா சேலத்து ரீஜன்ல இருந்து அவங்களுக்கு அமைச்சர்கள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த ரீஜன்ல இருந்தாங்க. ஆமா, கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா அதிமுக வசம் வந்து அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுது அந்த ரீஜன்ல இருந்து ஒரு அமைச்சர் வேணும் ஸ்ட்ராங்கா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப நாளா இருந்தது. அப்போ இது வந்து எதை இவங்க வச்சு பண்றாங்கன்னா, கொங்கு பேஸ வந்து சப்போர்ட் பண்ணணும். குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரோட ரீஜன் பாத்தீங்கன்னா சேலம். இப்போ கோயம்புத்தூர்ல அந்த பேஸ் வந்து கரூர் பேஸ் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வசம் இருக்கு. கூட சேலத்தையும் டைட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2026க்கு உண்டான தேர்தலுக்கு வேலைகள் வந்து ஒரு அமைச்சரை வந்து நீங்க அந்த தொகுதிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவங்க இன்னும் சிறப்பாக தேர்தல் வேலைகள் செய்வதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும். அதன் அடிப்படையில தான் அந்த ரீஜன்ல இருந்து அவங்க போக்கஸ் பண்ணிருக்காங்க. திரு கோட்டீஸ்வரன், அதே போல் இந்த அமைச்சரவையில் திரு நாசர் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி இப்போ நாசர் அவர்கள் வந்து இதே பால்வளத்துறையிலேருந்து வெளியே போனார். அப்போ வந்து இலாக்கா ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்த அமைச்சரவையில் அவர் உள்ளே வந்திருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது கிட்டத்தட்ட 3வது பெரிய கேபினெட் ரீஷபிள். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா திமுகல நிறைய சேஞ்சஸ் இருக்காது. அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கேபினெட் ரீஷபிள் அடிக்கடி இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேசுபொருள் கிண்டலாக பத்திரிகையாளர் மன்றத்துல அமைச்சரா எந்திரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் திமுக ஆட்சி காலத்துல வந்து அமைச்சரவை மாற்றங்கள் பெருசா இருக்காது. பட் ஆனா அன்லைக் இப்ப இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களோட அந்த கேபினெட் பாத்தீங்கன்னா அடிக்கடி மாற்றம் இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பொன்முடி அவர்களுக்கு இந்த பதவி மாற்றப்பட்டுள்ளது. நாசர் வந்து ரொம்ப செல்வாக்கு அதிகமாக இருந்தவர். திரு ஸ்டாலினோட நன்கு பரிச்சயம். அவர் நல்ல பள்ளி கல்லூரி காலத்துல இருந்தே அவர் பழக்கம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டவர் திரு SM நாசர். அவரோட பதவி கூட பறிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி PTR பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு அந்த கட்சியினுடைய ரொம்ப முக்கியம் தாண்டி ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வராது. திமுக ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவர் PTR பழனிவேல் தியாகராஜன். அவரோட பதவியும் வந்து ஒரு பதவியில இருந்து இன்னொரு பதவி மாற்றப்பட்டது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா எப்படி வந்து போர்ட்போலியோ அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தாங்க, அந்த ஒரு துணியில வந்து அவர் போறாருன்ற மாதிரி எடுத்துக்கும். நன்றி திரு. இது புதுசு. ஓகே, நன்றி திரு கோட்டீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.